பேங்கிள்ஸில் நூல் சுற்றினா பேங்கிளோட சைஸ் மாறுமா? வாங்க செக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ மெஷர் பண்ணுறப்ப வந்துட்டு நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜோட கார்னர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மேலே கீழெல்லாம் வச்சுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கார்னரில் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே வந்து 6.2 வருது. ஸோ நான் அதே 6.2 ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போயும் எனக்கு வந்து 6.2 தான் வருது. ஸோ இதோட பேங்கிள் சைஸ் வந்து 2.6. ஓகேவா? ஸோ வந்து பேங்கிளோட சைஸ் வந்து கண்டிப்பாக மாறும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரேப்பிங் டெக்னிக்ஸ் வந்து மாறுறப்ப மாறும். ஓவர்லேப் பண்ணியோ இல்லை ரொம்ப திக்காக வந்து நீங்கள் ரேப் பண்ணிங்கனாலோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பேங்கிள் சைஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில்க் த்ரெட் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸை விட ரேப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபவுண்டேஷன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் ரேப் எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.